ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்துருப்பீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் ப்ரொமோஷன்ஸ், ஃபேக் ஸ்கேம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸாக தான் இருக்காங்க என்ற ஒரு சில தவறுகளை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் அவங்க விடுற உருட்டுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாய்ப்பில்லை ராஜா. அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டும் நிறைய நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உள்ள போகலாம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், மாரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோஷன் தரதோ, இல்லை வந்து இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் மணி டபுள் ஆகும், இல்லை ட்ரிபிள் ஆகும், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பெட்டிங் ஆப்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த ஏர்பாட்ஸை பற்றி. இந்த ஏர்பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஒரிஜினல் காஸ்ட் 400-450 இருக்கும். பட் ஆனால் வந்து அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேபி வந்து ஒரு 1000-1500 ரேஞ்சுக்கு விற்கிற ஒரு இந்த ஏர்பாட்ஸை 1000-1500க்கு விற்கிற ஒரு ஷாப்பாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனும் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சைடில். ஃபேஸ் பண்ணுறக்கூடிய ஒரு விளைவுகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது அவங்க பண்ணுற ஒரு ஸ்கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுவோம். ஸோ ஸ்கேம்ஸ் பற்றி பேசும்போது அவங்க எப்படி சொல்கிறது, லைக் வந்து அவங்க வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், இந்த யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இந்த யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எக்ஸாம்பிள் நம்ம இப்போ யூடியூப்குள்ளே போனால் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோம் பேஜில் வீடியோஸ், அதாவது லென்த்தியான வீடியோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம யூடியூப் கூட தரந்தோனே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் தான் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து அதிகமாக அவங்க ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து நல்லா போக ஆரம்பிச்சதுனால டே பை டே வீடியோஸ் போடுற யூடியூபர்ஸை விட இந்த ஷார்ட்ஸ் போடுற யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்காங்க டே பை டே. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியுமே ஷார்ட்ஸ் போடுவாங்க அண்ட் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் அவங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் இந்த வியூஸால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க காசு ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தான் கிடையாது. இந்த மாதிரி எங்களை மாதிரி வந்து லென்த்தியான வீடியோஸ் போடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட் ஆஃப் வந்து இன்கம் இருக்கும். வேற அந்த ஷார்ட்ஸ் போடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இன்கம் ரொம்ப கம்மியாக தான் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணி வராது. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசோட தேவைப்படும். கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது தப்பு இல்லை. பட் ஆனால் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் பற்றியோ இல்லை அந்த வெப்சைட் பற்றியோ இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அது எப்படி கரெக்டானதா இல்லை தப்பானதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். லைக் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு 10xbet அப்படின்ற ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேரில் நான் சொல்ல விரும்பல. அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபரே வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது எடுத்திருந்தார்ல. ஸோ அவங்க சொல்ல வேணாம், பட் அவர் பேரை வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பல. பட் உங்களுக்கே தெரியும் வந்து அவர் வந்து பெரிய ஒரு யூடியூபர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது இந்தியாவில் லீகலாக நம்ம பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்தியன் பேஸ் பண்ண ஒரு பெட்டிங் ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணலாம் ப்ரமோஷன். பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேஞ்சரஸான இது தான். பிகாஸ் வந்து அதை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்க சாமானிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பக்காவாக எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஜிஎஸ்டி கட்டணும், டிடிஎஸ் கட்டணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டி நம்ம அமௌண்ட் எடுக்கும்போது நம்ம போட்ட அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரப்போகுது. நமக்கு அந்த ஜிஎஸ்டி டிடிஎஸ்லாம் போடும்போது அது நான் வந்து இந்தியன் பேஸ் பண்ண ஒரு பெட்டிங் ஆப் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபாரின் பேஸ் பெட்டிங் ஆப்ஸில் வந்து இந்தியாவில் ப்ரொமோஷன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் வந்து ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபாரின் பேஸ் பண்ண ஒரு பெட்டிங் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது. நம்ம ரீசெண்டாக வந்து A2B நந்தா ப்ரோக்கும் ஆயிருக்கு. ஸோ அவர் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கான கண்டென்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா அவர் டக்குன்னு வந்து வீடியோ போட்டார். சரி ஓகே நம்ம அடுத்த நாள் வீடியோ போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் எடுக்கலான்னு போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்கிட்டாங்க. கண்டிப்பாக இதை பற்றி பேசி ஆகணுன்றதுனால நீ பேசிகிட்டு இருக்கீங்க. பிகாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னார். பட் ஆனால் அவரோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டு தூக்கிட்டாங்க. இது ஏன் எனக்கு புரியல. பிகாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ப்ரமோஷன் பண்ணல, அதை பண்ணாதீங்கன்னு தான் சொன்னார். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோட டாப்பிக்கே மாற்றி ஃபேக் ப்ரமோஷன்ஸை போட்டிருந்தேன்.
நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் பேஸ்டு ஒரு ஆப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொமோஷனாக பண்ணியிருந்தாரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுருந்தா அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணியிருந்தா யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்கிடுவாங்க அந்த வீடியோவை. அந்த யூடியூப் சேனலில் தான் மேபி வந்து அவர் மூணாவது ஸ்ட்ரைக் வாங்கியிருந்தால் அந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தூக்கிடுவாங்க யூடியூப்லேருந்து. இந்தியன் பேஸ்டான ஒரு பெட்டிங் ஆப்ஸ்க்கு வந்து ஏன் ப்ரோ அலோவ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கட்டுறாங்க. ஐ திங்க் வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு லாஸ்ட் இயர்லேருந்து இந்த இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 38% வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கட்டுறாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பெட்டிங் ஆப்ஸ் தான் பார்த்திங்கன்னா வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் 5 பெட்டிங் ஆப்ஸ்லாம் எதுவுமே வரதில்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு லோக்கல் பெட்டிங் ஆப்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேஸ்டாக இல்லை ஃபாரின் பேஸ்டாக எனக்கு கரெக்டாக தெரியல. பட் அது ஒரு அன்ஃபேவரலைஸ்டு ஒரு பெட்டிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. பட் அந்த ஒரு பெட்டிங் ஆப்ஸ் வந்து டெய்லியுமே வந்து அந்த மேட்சுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஈவன் இந்த குரூப்ஸ் அந்த டெலகிராமில் இருக்க ஒரு கிரிக்கெட் பேஸ்டான குரூப்ஸ் வந்து கூட பார்த்திங்கன்னா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் ஃபேன் பேஜ், அந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெட்டிங் ஆப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரொமோஷன் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறதா இருந்தால் பெய்ட் ப்ரொமோஷன் கீழே வந்து பார்த்திங்கன்னா லேபிள் ஒட்டிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 6 months முன்னாடி ஐ திங்க் வந்து இந்த ரூல் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன், லைக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்பாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பான்சர்ஷிப்பில் வந்துருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பாதி பேர் இங்கே அதெல்லாம் பண்ணுறதில்ல. லைக் ஃபேக் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் ப்ரோ ப்ரொமோஷன் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். நான் இந்த மாதிரி சொன்ன மாதிரி அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகட்டும், அந்த யூடியூபர்ஸ் ஆகட்டும், இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இன்கம் இருக்காது. அண்ட் ஈவன் எனக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்கமே இல்லாமல் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம் ப்ரொமோஷன்ஸ். பட் அது வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணணும். லைக் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த கம்பெனியை பற்றியோ இல்லை அந்த ஒரு வெப்சைட்டை பற்றியோ இல்லை அது பர்டிகுலர் திங்கை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணி பண்ணிங்கன்னா பிகாஸ் வந்து உங்களை நம்பி நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மிஸ்லீட் பண்ணுறக்கூடாது. பண்ணுறது தான் இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் போட்டுருங்க. பிகாஸ் அவங்களும் பீப்புள் வந்து நம்மளோட பீப்புளும் பார்த்திங்கன்னா அவேராக இருப்பாங்க. சரி ஓகே இது ப்ரொமோஷனாக இருக்கே அப்படின்றதுனால அவங்களும் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட்டையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதோ அதில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வாங்கிப்பாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் லீகல். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இதெல்லாம் இல்லீகல். 2020 வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட பெட்டிங் ஆப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேன் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில். இதுக்காக அந்த பெட்டிங் கம்பெனி ஓனர்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டாங்க. லைக் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பெட்டிங் கம்பெனிஸ் வேணும், எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கட்டி வந்து ப்ராப்பராக நான் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டாங்க. அந்த கேஸையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 years வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டிங் ஆப்ஸ்லாம் லீகலாக இருந்துச்சு. எனக்கு கரெக்டாக அந்த டேட் தெரியல. ஸோ கரெக்டாக எந்த வருஷம் தெரியல. ஸோ அந்த வருஷம் தெரிஞ்சு தான் நான் கீழே போடுறேன். ஸோ அந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெட்டிங் ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேன் பண்ணிட்டாங்க. அது இல்லீகல், தமிழ்நாட்டில் வந்து விளையாடினா அது இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து மார்த்திக்கு விளாட்றதோ அந்த மாதிரிலாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 lakh and 1 year வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பனிஷ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து விளாட்றதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 5,000 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து ஃபைனாக கேட்குறாங்க. அண்ட் 3 months ப்ரிசனை நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உஷாராக இருக்கணும். ஆந்திராலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 years ஜெயிலாம். பார்த்திங்கன்னா வந்து எப்படி நிற்கும்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காசு நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பெட்டிங் ஆப்பில் போடுறதோ இல்லை இன்றைக்கி வந்து 1 லட்சம் போட்டால் நாளைக்கு வந்து 2 லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்பில் போடுறதோ அந்த மாதிரிலாம் வந்து போட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காசு நம்மக்கிட்ட நிற்காது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஹார்ட் ஒர்க் போட்டு அது வந்து வர இன்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கும். அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல், அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு நமக்கு காசு ஏர்ன் பண்ணுற ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது கிடைக்காது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், ஆல்ஸ் வந்து யூடியூபர்ஸாக இருக்கட்டும், ஆல்ஸ் நேற்று வந்து ஒரு மாடர்ன் ஜென்ரேஷன் கிட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா காசு வரும். அன்டில் அண்ட் அன்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் ஒர்க் இல்லைனா காசு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து வரவே வராது. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா போய் டெலிட் பண்ணலாம். இல்லை வந்து யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் பேஸை வந்து தூக்கிடலாம். ஸோ அதுதான் இப்போதைக்கு பண்ண முடியும். நீங்கள் வந்து லீகலாக வந்து அப்புறம் யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். IV3 ஆட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்ஸ் பாருங்கள் காசு தரோம் அப்படின்னு சொல்லி
காசுலாம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டேஞ்சரஸான திங் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து எப்போ ரிட்டர்ன் வந்து அதுக்குள்ளே அவன் கம்பெனியை மூடிட்டு போயிட்டான். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இஷ்யூஸ் இருந்துட்டா இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து போட்டிங்கன்னா ப்ளஸாக இருக்கட்டும், ரெகனைசேஷனாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவங்க வந்து சேரும். உங்களுக்குன்னு இருந்துச்சுன்னா அந்த மணி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் ஆண்டில் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கே போடாமல் வந்து பார்த்திங்கன்னா மணி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அந்த மணி வந்து ரொம்ப தூரம் ரொம்ப நாள் நினச்சி இருக்காது. ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வள ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ரொம்ப பூமர் மாதிரி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து இதான் நான் சொல்ல வந்த கருத்து. வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வீடியோஸ் போட மாட்டாங்க நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. இன்னொரு சந்திப்போம். அண்ட் தென் பாய்.